Divine morning friends. PSSM தந்த பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும் நம்முடைய குளோபல் புத்தா குழுவிற்கும் இதில் இணைந்திருக்கும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இப்போ சக்கராவோட சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து அநாகதா சக்கரா. அநாகதா சக்கரான்றதே ஹார்ட் சக்கரா அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுல வந்து இந்த 6 முக்கோணங்களோட இணைப்பு இருக்கு இல்லையா, இந்த கீழே இருக்கிற 3 முக்கோணங்களும் நாம இப்ப தாண்டி வந்த 3 நிலைகள், அதாவது மன உடல், எமோஷனல் பாடி அண்ட் மென்டல் பாடி இருக்கு இல்லையா, அதில் அந்த மணிப்புரா சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், மூலாதார சக்கரம், அதில் இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கிற 3, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 3 சக்கரங்களை அது ஆன்மீகத்தில் உயர இருக்கக்கூடியது எல்லாம் பிசிக்கல் வேர்ல்டு, அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக இந்த 6 கோணங்கள் இணைந்து இருக்கு. இங்க இது சமநிலையில இருக்கு. ஹார்ட் சக்கராவோட இதே பேஸே வந்து சமநிலை தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரீன் கலருக்கு கூட அவ்வளோ அழகா சொல்லப்படுது. என்னன்னா, இது வந்து சக்கரங்களோட வசந்த காலம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி கீழே இருந்த எல்லா சக்கரங்கள்லயும் நம்மளோட எமோஷன்ஸ் தான் இருந்தது, நம்மளோட கர்மாக்களோட பதிவுகள் அதிகமா இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையுமே எரிச்சு சுத்தப்படுத்திட்டு இப்போ நாம சமநிலைக்குள்ள வந்திருக்கோம். இங்க வரும்போதுதான் நம்மளோட ஆன்மீகம் துளிர் விடுது. வசந்த காலம் துளிர் விட்டு அது உயர்ந்த இதை நோக்கி போகுது. அப்படிங்கிறது ஆன்மீகத்தோட வசந்த காலம் அப்படின்னு இத சொல்றாங்க. ஓகேவா? இதோட பேஸ் என்னன்னா, இந்த ஹார்ட் சக்கரோட பேஸே என்னன்னா, நேசி அண்ட் நேசிக்கப்படு, எல்லாரையுமே லவ் பண்ணுங்க, எல்லாராலையும் நேசிக்கப்படுங்க அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த சக்கரத்தை பார்த்தோன்னா ஒரு பேசிக் ஐடியா. ஓகேவா? இந்த சக்கரம் வந்து நம்மளோட மார்பில் நடுப்பகுதியில் இருக்கு. நம்ம நெஞ்சி குழின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல தான் இந்த சக்கரம். ஆக்சுவலி இங்க சொல்றேன், அது எத்ரிக் பாடியில தான் இருக்கு. பட் நம்ம பாடியில அதை ரெப்ரசன்ட் பண்ற இடம் வந்து நம்மளோட மார்போட நடுப்பகுதின்னு சொல்றாங்க. இதோட தத்துவம் வந்து காற்று. இதோட நிறம் பச்சை. இதோட நிறம் வந்து பச்சை. இதோட சின்னம் வந்து 12 இதழ் தாமரை அப்படிங்கிறாங்க. இதோட பீஜ மந்திரம் வந்து யம். இதோட உணர்வு வந்து தொடுதல். நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உணர்வு பார்த்தோம்னா இது வந்து தொடுதல். இதோட கனெக்டவா இருக்கக்கூடியது வந்து தைமஸ் கிளாண்ட்னு சொல்றாங்க. அது எங்க இருக்குன்னா 2 லங்ஸுக்கு நடுவுல, அதுவும் அதே நெஞ்சு குழிக்குள்ள தான் இருக்கு. இதோட கனெக்டான உணர்ச்சி என்னன்னா துக்கம். அளவுக்கு அதிகமான துக்கம் வந்து இதோட கனெக்ட் ஆகுது. இதுக்கு தீர்வு மகிழ்ச்சி. துக்கத்துல இருந்து வெளியே வரனாலே, சந்தோஷமானாலே துக்கம் தீர்ந்து போயிடும். இதுக்கு உரிய கடவுள் வந்து சிவன், தேவி வந்து காகினி, கிரகம் வந்து சுக்கிரன் அப்படின்னு சொல்றாங்க. இதோட பீஜ மந்திரம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய 12 இதழ்களுக்கு உரிய பீஜ மந்திரமும் அதற்குரிய தேவிகளையும் பார்க்கலாம். ஓகேவா? இதோட 12 தேவிகளோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம் வந்து காத்யாத்ரி தேவி, கால் ராத்திரி தேவி. அடுத்தது காம் வந்து கந்தாரா, சாரி நான் பார்த்து படிச்சுடுறேன், எனக்கு இது தெரியல, கார்த்திகா தேவி. கம் வந்து காயத்ரி தேவி. காம் வந்து கண்டாரினி தேவி. நம் நானா தேவி. சம் சந்தா தேவி. சாம் சாயா தேவி. சாம் ஜெயா தேவி. ஜாம் ஜாங்கரினி தேவி. நாம் ஞான ரூப தேவி. டாம் டங்கஹர்த்த தேவி. டாம் டாங்கிரினி தேவி அப்படின்னு இந்த 12 தேவிகள் தான் வந்து இதோட இணைஞ்சு இருக்கிறதா சொல்றாங்க. இதோட இணைக்கப்பட்ட எமோஷன்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ் என்னன்னா கருணை, அமைதி, ஒற்றுமை, அன்பு, புரிதல், பச்சாதாபம், தெளிவு, தூய்மை, நல்லிணக்கம், இரக்கம், மன்னிப்பு, பரிவிரக்கம், இது எல்லாமே கம்பேஷன், பரிவிரக்கம். ஓகேவா? இது எல்லாமே இந்த 12 இதழ்கள்ல இணைஞ்சிருக்கு. இந்த 12 இதழ்கள்ல இணைஞ்சிருக்கிற இந்த எமோஷன்ஸை விடுவிக்க கூடியவர்கள் தான் இந்த தேவிகள். நாம நல்ல அன்போட கருணையோட இருக்க 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 நம்மளோட எனர்ஜி லெவல்ல இருந்து நம்மளோட சக்கரங்கள் உயர்நிலைக்கு மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த சக்கரம் சரியா இயங்காம இருக்குன்னா அதுக்கான காரணங்கள்லாம் என்னவா இருக்க முடியும் அப்படிங்கறத தான் நாம பார்க்க போறோம்.
ஃபர்ஸ்ட் வந்து மனநிலை காரணம். மனநிலை காரணம்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், இந்த சக்கரத்தோட இணைஞ்ச உணர்வு வந்து துக்க உணர்வு. எப்போ மனசுல அளவுக்கு அதிகமா துக்கம் இருக்கோ அப்பவே இந்த சக்கரம் வந்து இம்பேலன்ஸ்டா ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி துக்கம் ஏற்படுறதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்க முடியும்? ஒன்று, நம்ம ரொம்ப நேசிச்சவங்க நம்மளை விட்டு பிரிந்து போகலாம், வேற ஊருக்கு போகலாம், இல்லை பெர்மனண்டா நம்மளோட உறவை முறிச்சுக்கிட்டு வெளியே போயிருக்கலாம், இல்லை மரணம் நம்மளை பிரிச்சிருக்கலாம். இந்த மாதிரி பிரிவுகளாலோ மரணத்தாலேயோ அந்த துக்கம் வந்து அளவுக்கு அதிகமா ஆகும்போது இந்த சக்கரம் பாதிக்கப்படுது. அடுத்து நம்மளோட மனநிலை, மன்னிக்க முடியல, ஒருத்தர் நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, நம்மள ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, இல்லைன்னு சொல்லல, பட் நாம அவங்கள மன்னிக்க முடியாம அங்கேயே ஸ்டக் ஆகி நின்னுட்டோம்னா, மன்னிப்புன்றது அவங்களுக்காக மட்டும் இல்ல நமக்கானதும் கூட, நாம அவங்கள அங்க மன்னிக்க முடியாம ஸ்டக் ஆகி நின்னோம்னா அதுவும் இந்த சக்கரத்தை பாதிக்கும். அடுத்தது வெறுப்பு. அவங்க பண்ண காரியம் உங்களுக்கு பிடிக்கல, அவங்க ஒரு செயல் செஞ்சுட்டாங்க, அதை பிடிக்கல, அதுக்காக காலம் ஃபுல்லாக அப்படியே சிலர்லாம் பரம்பரையா அந்த வெறுப்பை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெறுப்பும் அந்த ஹார்ட் சக்கராவை பாதிக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து கோபம். கோபம் வந்து எப்படின்னா, அவ சொல்லிட்டா அப்படி இல்லை, அந்த மாதிரி இந்த விஷயம் நடந்துருச்சு, அப்படியே பொங்கிட்டே இருக்கும், அந்த பால் பொங்குற மாதிரி சிலருக்கு மனசுக்குள்ள அந்த தாட் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா. இந்த அளவுக்கு அதிகமான கோபம் இம்மீடியட்டா நேராவே அது அந்த ஹார்ட் சக்கராவை இம்பேலன்ஸ்குள்ள கொண்டு போயிடும். அடுத்தது பொறாமை. என்கிட்ட இல்லாதது அவகிட்ட இருக்குன்னா அதை பார்த்து ஏன் பொறாமப்படணும்? அதுக்கு அவங்க தகுதியானவங்க, அதனால அது அவங்க கிட்ட இருக்கு. ஆனா அது என்கிட்ட இல்லை அப்படிங்கறதுனால நான் பொறாமப்படுறப்போ அந்த சக்கரம் பாதிக்க தான் செய்யும். அடுத்தது லேக் ஆஃப் லவ், செல்ஃப் லவ். நம்ம மேலேயே நமக்கு அன்பு இல்லை அப்படின்னா, அன்புன்றதே வந்து அந்த சக்கரத்தோட பேஸ். அந்த அன்பு இல்லை, நம்ம மேலே நமக்கு அன்பு இல்லைன்னா முதல்ல அந்த சக்கரம் இம்பேலன்ஸ்டா ஆகுது அப்படி. அடுத்தது குழந்தை பருவ காரணங்கள் என்னெல்லாம் இருக்கலாம்? ஒன்று, அம்மா அப்பா வந்து நிறைய சண்டை போடுறத பார்த்துருக்கலாம் அந்த குழந்தை. இல்லை அம்மா அப்பா வந்து விவாகரத்து வாங்கிடுவாங்க, பிரிஞ்சு போறாங்க, அப்போ வந்து உன் குழந்தை நான் ஏன் பார்க்கணும், ஏன் அது உன் குழந்தைன்னு ரெண்டு பேருமே அம்மா அப்பாவால் அது நிராகரிக்கப்பட்டால் அந்த குழந்தையோட மனது பாதிக்கப்படுது. அடுத்தது அம்மா அப்பா இருந்துமே சில குழந்தைங்க வந்து வேற வழி இல்லாம வேற சில இடங்கள்ல தாத்தா பாட்டிக்கிட்ட அங்க வளரும்போது கூட சந்தோஷமா வளர்ந்துரும், இல்ல வேற யார்கிட்டயோ உறவினர்கிட்ட ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தை வளரும் போது அதுக்கு வந்து நமக்கு எல்லாரும் இருந்தோம், அம்மா அப்பா நம்மள நேசிக்கல, நம்மள விரும்பல அப்படிங்கிற அந்த எண்ணம் உள்ள வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அந்த இடத்துல அந்த குழந்தை நிம்மதியா இல்லை, இல்ல பாதுகாப்பா இல்லை அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்? அந்த குழந்தை நம்ம யாராலையும் நேசிக்கப்படல, நம்ம அம்மா அப்பாவே நம்மளை நேசிக்கல, நம்ம அம்மா அப்பாவே நம்மள பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அந்த குழந்தை வந்து மனநிலை ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ சின்ன வயசுலயே இந்த சக்கரம் இதனால பாதிக்கப்படுகிறது. அடுத்தது உறவுகளில பாதிப்பு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், பிரிவு, துக்கம் இதெல்லாம் இருந்தா எங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பிரிவோ இல்ல துக்கம் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, நடந்ததை மன்னிக்க முடியாமலையோ இல்லையோ அந்த வருத்தத்தை நம்ம சமந்துக்கிட்டே இருந்தோம்னாலும் இது பாதிக்கப்படுது. அடுத்து நம்ம வந்து ஒரு உறவுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம், வேற வழியே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, இல்ல மாமியார் மருமகள் இருக்காங்க, அதுல ஒருத்தர் ரொம்ப கொடூரமானவங்க அப்படின்னாலும் இவங்க வந்து வேற வழியே இல்லை, நான் இங்க இருந்து வெளியே போனா நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், நான் யார்கிட்ட போவேன், ஒரு பொண்ணா இருந்தா திரும்பி அம்மா அப்பாட்ட போனா அந்த வீட்லயே 1008 பிரச்சனை இருக்கு, நான் அங்க போனா என்ன சேர்த்துக்க மாட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதுனால அடிச்சாலும் மிதிச்சாலும் சூடு வச்சாலும் சில பிள்ளைகள் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிட்டெல்லாம் இருக்காங்க இல்லையா. இதை தான் வந்து நச்சு உறவுன்றாங்க, வெறும் பாய்சனஸ் ரிலேஷன்ஷிப். இதுக்கு விட்டு அவங்க தப்பிச்சு போகணும்னு கூட நினைக்காம அப்படியே அடிமைத்தனத்தோட இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி வரும்போது கூட இவங்களோட செல்ஃப் எஸ்டீம், சுய இதுவும் போயிடுது, சக்கரமும் அந்த ஹார்ட் சக்கரமும் சரியா இயங்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உடல் காரணங்கள். நம்மளோட அளவுக்கு அதிகமாக அந்த ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை வீசிங் மாதிரி இருக்கிறதா இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறோம், துக்கத்தோட இருக்கும், இல்லை பயத்தோட இருக்கும் அப்படிங்கிறப்பமும் இந்த விஷயங்கள் வந்து நம்மளோட உடலை பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வருது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த உடல் காரணம்னால ஹார்ட் சக்கரா
இயக்கம் வந்து சரியா இயங்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உணர்வுகள்ன்ற வர்றப்போ ஈகோ, எனக்கு அதிகமான ஈகோ இருக்கு, இல்லை அதிகமான பற்று இருக்கு அப்படின்னா கூட இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்படுது. அதே மாதிரி யார் மேலேயும் பரிவு இல்லை, நான் மற்றவங்களை வந்து பரிவோட பார்க்கல, அவங்களுக்கு மேலே எனக்கு கருணை இல்லை, அந்த பரிவு கருணை அப்படிங்கிற அந்த பிளிஸ்ஃபுல் தாட்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்பவே நம்மளோட ஹார்ட் சக்கரா சரியா இயங்காது. அதே மாதிரி கோபத்துக்கும் ஹார்ட் சக்கரா இயங்காது, சரியா இயங்காது. இது சரியா இயங்குனா எப்படி இருக்கும், இல்ல சமநிலையில இருந்தா குறைவா அதிகமா இருந்தா எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இந்த சக்கரம் எனர்ஜி கம்மியா இருந்தா எப்படி இருக்கும், அவங்க மற்றவர்களை சார்ந்துதான் இருப்பாங்க. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இங்க இருந்து நான் போயிட்டா நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், எங்க அம்மா அப்பா வீட்டுல வசதி இல்லை, அதனால சில பிள்ளைகள் மாமியார் வீட்டுல எத்தனை கஷ்டம் வந்தாலும் சார்ந்து இருக்கும். சின்ன குழந்தைங்க அம்மா அப்பாவை தான் சார்ந்து இருப்பாங்க. அது அவங்களோட வாழ்க்கை அப்படித்தான். நம்மளோட கலாச்சாரமும் அத மனிதரோட தன்மையே அதுதான். குழந்தைங்க அம்மா அப்பாவை தான் சார்ந்திருப்பாங்க. அந்த சார்ந்தல் வந்து ஒற்றுக்கொள்ள இல்லை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு சார்ந்திருத்தல். ஆனா இதே ஒரு மனைவி தன்னோட சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட கணவனை மட்டுமே சார்ந்திருக்கணும், அவர் சொன்னாதான் வீட்டை விட்டு வெளியே போக முடியும், அவர் சொன்னாதான் பூ வச்சுக்க முடியும், அவர் சொன்னாதான் புது புடவை கட்ட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில அப்படியே அடிமை மாதிரி சார்ந்து இருக்கிறாங்கன்னா அது மற்றோரை சார்ந்திருத்தல். அப்போ அவங்களுக்கு அந்த சக்கரா இம்பேலன்ஸ்டா இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதே தான் இந்த எல்லை கோடற்ற அடிமைத்தனம்ன்றதும் அதையே தான் குறிக்கும். அவங்களுக்கு அவங்க லைஃப்ல பவுண்டரிஸே இல்லை. அவன் அடிச்சாலும் சரி, இல்லை மாமியார் அடிச்சாலும் சரி, சூடு வச்சாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஒரு சின்ன குழந்தை கூட எங்கேயோ போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு, அந்த வீட்டை விட்டு அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க, அப்போ அந்த வீட்டை விட்டு வெளியே போனா நாம எங்க போவோம், என்ன பண்ணுவோம், அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம் தெரியாம அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு அதே இடத்துல இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறது தான் எல்லை கோடற்ற, நோ பவுண்டரிஸ், எல்லை கோடற்ற அடிமைத்தனம். அடுத்தது சுய தியாகம். இது வந்து நிறைய அம்மாமார்கள் கிட்ட தான் அதிகமா இருக்கும். அதாவது நான் வந்து உனக்காக தான் பண்ணேன், நான் பார்த்து பார்த்து பண்ண இல்லையா, இவ்வளோ சமைச்சேன், நீ சாப்பிட மாட்டேங்கிறியே அப்படிங்கிறதோ, இவங்க போய் எங்கேயோ ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோ இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அது வந்து குழந்தைக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் நான் உனக்காக தேடி தேடி வாங்கினேன், நீ இதை போடணும், போட்டு தான் ஆகணும், அந்த ஃபோர்ஸ் பண்ணுறோம் இல்லையா. இதெல்லாம் வந்து நான் உனக்காக பண்ணேன்னு சுய தியாகம் பண்ணிடுறாங்க. ஆனால் அது அந்த எதிர்த்தாப்புல இருக்கவங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம கவனிக்க தவறிடுறோம். நாம அவ்வளவு செஞ்சோன்றதுக்காக அவங்களுக்கு வயிற்றுல இடம் இருக்கா இல்லையான்றது தெரியல இல்லையா. அப்படி இருக்கும்போது நாம வந்து அவங்கள வந்து இதை செய்ய அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு தான் ஆகணும்னு நாம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இதுதான் வந்து சுய தியாகம். அடுத்தது பொறாமை. என்கிட்ட இல்லாதது அவங்க கிட்ட இருக்கு, ஸோ ஓகே இருக்கு, அதுக்கு என்ன, அவங்க அதுக்கு தகுதியானவங்க, இருக்கு, எனக்கு என்ன தகுதியோ அந்த பொருள் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தா பரவாயில்ல. இல்ல அவகிட்ட மட்டும் இருக்கே, அவளை மட்டும் எல்லாரும் பாராட்டுறாங்களே, அவ மட்டும் அழகா இருக்காளே, இந்த எண்ணம் எப்போ வருதோ, பொறாமை அதிகமா இருக்கிறப்பவும் இந்த சக்கரம் இம்பேலன்ஸ்டா ஆயிடும். அதே மாதிரி எதிர்பார்ப்பு, என்னை எல்லாரும் மதிக்கணும், என்னை எல்லாரும் ஏத்துக்கணும், அவன் இதை செய்யணும், அவங்க இதை செய்யணும். ஈவன் வயதான பெற்றோர்கள், நான் இவ்வளவு நாள் என் பிள்ளைய வளர்த்தல, இப்போ அந்த பிள்ளை என்ன பார்க்கணும், இல்ல வளர்க்கறது நம்மளோட டியூட்டி, நாம அதை செஞ்சோம், அழகா செஞ்சுட்டோம், இப்போ அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோம் பாத்தீங்களா, அப்போ அது ரொம்ப பெரிய தப்பு தான். அந்த மாதிரி தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் எங்கேயுமே, அது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயா இருக்கட்டும், இல்லை சின்ன ரிலேஷன்ஷிப்குள்ளேயா இருக்கட்டும், எதுக்குள்ளேயாகட்டும், அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. எப்போ எதிர்பார்ப்பு இருக்கிறீங்களோ அப்போ ஏமாற்றம்னு ஒரு விஷயம் வரும். ஏமாற்றம் வந்தால் தேவையில்லாத கோபம், வெறுப்பு எல்லாமே அப்படியே லைனாக வால் கட்டிட்டு வந்துடும். ஸோ எங்கே எதிர்பார்ப்பு இருக்கோ அப்பவும் நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்மளோட ஹார்ட் சக்கரை கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்கு. அதே மாதிரி புலம்பல். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களா கற்பனை பண்ணிப்பாங்க, அவ என்ன அப்படிதான் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன், அவ அப்படித்தான் என்ன பேசுறா, அவ அதை தான் செய்யறா, அப்படிதான் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடக்காத ஒரு விஷயத்த கூட, அதை நடந்தும் இருக்கலாம் இல்லை நடக்காமலும் கூட இருக்கலாம், ஆனா இவங்க அதை பத்தியே புலம்புவாங்க. இவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயம் வந்து போயிருக்கும், அதை பத்தியே உட்காந்து யோசிச்சு 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 அதை பத்தி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. பாக்குற எல்லார்கிட்டையும் புலம்புவாங்க.
அதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த புலம்பல் கூட என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா நம்மளோட ஹார்ட் சக்கரை சரியான பேலன்ஸில் இல்லை அப்படிங்கிறது. அதே அந்த சக்கரம் ரொம்ப அழகாக பேலன்ஸ்டாக இருந்தால் எப்படி இருக்கு, சுய அன்பு, ஃபர்ஸ்ட் லவ், செல்ஃப் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்து சிறந்த உறவு பராமரிப்பு. இவங்க எல்லாத்துலேயுமே பேலன்ஸ்டாக இருப்பாங்க. யாரையும் வெறுக்கவும் மாட்டாங்க, ஓவரா தலைமையில தூக்கி வச்சுக்கவும் மாட்டாங்க. எல்லாரையுமே அரவணைச்சிட்டு ரொம்ப அன்போட உறவுகளை பராமரிக்க கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்து மன்னிப்பு. ஓகே, அவன் ஏதோ புரிதல் இல்லை, அவனுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, இல்லை சின்ன பிள்ளை, வயசு கோளாறு அப்படின்னு அவங்க யார் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு ரீசன் வச்சு அவங்கள மன்னிக்க கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்து பரிவு, கருணை. இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப கருணை உணர்வோட பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்து பச்சாதாபம். அனுதாபம் இல்லை, பச்சாதாபம். நம்ம எம்பத்தின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களோட பிரச்சனையை அவங்களோட நிலையில இருந்து பார்க்கக்கூடிய தன்மை அது அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அடுத்து எதிர்பார்ப்பற்ற அன்பு. எஸ், எதற்குமே அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் இதை செஞ்சா அவன் அதை செய்வான் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. நான் இன்னைக்கு என் குழந்தைய வளர்க்குறேன்னா இட்ஸ் மை டியூட்டி, அவ்வளவுதான். அதை தாண்டி அவன் பின்னாடி எனக்கு செய்வான்ற எதிர்பார்ப்பு குழந்தைகள் கிட்ட கூட அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் மற்ற உறவுகள் கிட்டயோ இந்த சொசைட்டி கிட்ட கூட இட்ஸ் மை டியூட்டி, ஐ எம் டூயிங் இட் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் அழகா பண்ணுவாங்க. அடுத்து நட்புணர்வு. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாரோடையுமே, இந்த உலகத்துல இருக்கிற கூட அத்தனை ஜீவன்களோடையும், அது ஒரு புல் பூண்டா இருக்கலாம், ஒரு ஆடுமாடா கூட இருக்கலாம், எல்லாத்தையுமே ஒரு நட்புணர்வோட பார்க்கக்கூடியவர்களா இவங்க இருப்பாங்க. இந்த சக்கரம் சமநிலையில் இயங்குது, ஹார்ட் சக்கரம் சமநிலையில இருக்குன்னா அவங்க எல்லாத்தோடையுமே அன்பா இருப்பாங்க. இயற்கையோட ஆகட்டும், அனிமல் கிங்டம் ஆகட்டும், மனிதர்களோட ஆகட்டும், எல்லாரோடையும் அவங்க ரொம்ப இணக்கமாகவும் அன்பாவும் நட்புணர்வோடையும் இருப்பாங்க. இதே அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க ரொம்ப தனிமை விரும்பிகளா இருப்பாங்க. இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவோம் தெரியுமா, ஒரு கூட்டமா இருந்து எல்லாரும் பேசினா கூட அதுல அவங்க ரொம்ப ஒதுங்கி இருப்பாங்க, தன்னை சேர்த்துக்கவே மாட்டாங்க. கூட்டத்துல கூட தனிமையா தான் இருப்பாங்க. வாழ்றது கூட குடும்பத்தோட வாழாம ஏதோ ஒரு ரீசன், நான் வேலைக்கு போறேன் அது இதுன்னு ஏதோ ஒரு ரீசனால தனியா ரூம் எடுத்து அப்படி படிக்க போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு ரீசனால தனிமையா இருக்கிறத தான் அவங்க விரும்புவாங்க. அதே மாதிரி எதிர்வினை புரிவு, அதாவது ஆன்டி சோஷியல் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களால நாட்டுக்கோ சமூகத்துக்கோ இல்லை குடும்பத்துக்கோ கூட இவங்க நல்ல இணக்கத்தோடையோ இல்லை நல்ல விஷயங்களையோ செய்யக்கூடியவர்களா இருக்க மாட்டாங்க. தவறான கண்ணோட்டம். எஸ், ஜட்ஜ்மெண்டல்னு சொல்றோம் தெரியுமா, நாம அவங்கள பத்தி நாமளா ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் வச்சுக்கிட்டு தப்பா அவங்கள புரிஞ்சுக்கிறது. மற்றவங்க அவங்க அந்த மாதிரி யோசிச்சாங்களா யோசிக்கலையான்றது கூட நமக்கு தெரியாது. ஆனா அவ அப்படித்தான் யோசிப்பா, எனக்கு தெரியும் அவளை பத்தி அப்படின்னு நாமளா ஒரு ஜட்ஜ்மெண்டலுக்குள்ள வரோம் இல்லையா. அந்த மாதிரி மற்றவங்களை பத்தின தவறான கண்ணோட்டம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அடுத்தது பொறுப்பின்மை, பொறுமையின்மை. இவங்களுக்கு பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. இப்போ யாரோ ஒருத்தர், இப்போ 2 பேர் பேசுறோம் அப்படின்னா நான் சொல்ல வந்த கருத்தை கூட அவங்களால முழுசா கேட்க முடியாது. நடுவுலயே பேசுவாங்க, சட்டு நடுவில் அப்படியே இன்பிட்வீன் பேசிட்டே இருப்பாங்க, குறுக்கீடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட கருத்து தான் முதன்மையா இருக்கணும், அவங்க சொல்றது தான் கரெக்டுன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம சொல்ல வந்த விஷயத்த கூட, ஏன்னா ஆல்ரெடி அவங்க எல்லாத்தையுமே தப்பா பார்ப்பாங்க. அதனால அந்த பொறுமையின்மை இவங்க கிட்ட இருக்காது. அடுத்து கருணையற்றவர். ஐயோ, அந்த ஜீவன் தெருவில் ஒரு நாய் அடிபட்டு கிடக்குது, அது கிடக்குது, அது பாட்டி போகுது அப்படின்ற மாதிரி, ஒரு மனுஷனே விழுந்து கிடந்தா கூட அவன் குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறான்னு இவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்களே ஒழிய அதை ஒரு கருணையோட, ஐயோ உதவ முடியாட்டி கூட பரவாயில்லப்பா, ஒரு 100க்கு கால் பண்ணி சொல்லுங்களேன், யாரோ அதை பார்க்க போறாங்க, நிஜமாலுமே அது ஒரு நல்ல ஆளா இருந்திருக்கலாம், தலை சுத்தி கூட கீழே விழுந்திருக்கலாம், ஆனா என்ன பண்ணுவான், அவன் குடிக்காரன் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட அதை கிராஸ் பண்ணி தான் 100க்கு 95% மக்கள் அப்படித்தான் போயிடுவாங்க. அப்படி இல்லாம அதை உதவ முடியும்னா உதவக்கூடிய சூழ்நிலையில இருந்தா இறங்கி போய் உதவலாம், தண்ணி தெளிக்கலாம். இல்லையா, அவன் குடிக்காரன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரியுதான், ஒரு 100க்கு கால் பண்ணி சொன்னா போலீஸ்காரன் அதுக்குரிய என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணிட்டு போறாங்க. இந்த மாதிரி கூட செய்யலாம். ஆனா இந்த சக்கரம்
அதிகமாக வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த கருணை அப்படிங்கிறது இருக்காது. அடுத்து உறவுகளை பற்றி பயம். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் இன்டிமசியில் வந்து ரொம்ப பயம். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா பயம். அவங்கள பார்த்தேன், எங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டாங்க, என் அக்கா தங்கச்சி தான், என் சொந்தக்காரங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா, எந்த பிரச்சனையும் வேண்டாம், நான் நிம்மதியாக தனியாக வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி அவங்களுக்கும் இந்த சக்கரம் அதிகமாக வேலை பார்க்குது அப்படின்னு. அடுத்தது தற்பெருமை. இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் தான் பெஸ்ட்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டு, உலகத்திலே நான் தான் சிறந்தவள், நான் தான் சிறந்தவள், நல்லா பாடக்கூடியவள், மற்ற எல்லாரை விட என் பாட்டு தான் அழகாக இருக்குது, நான் தான் ரொம்ப அழகு அப்படின்னு, நான் தான் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எல்லாத்துலேயுமே எந்த வேலை பார்த்தாலும் நான் செஞ்சது தான் கரெக்டு அப்படின்னு ஒரு தற்பெருமை. தான் செய்கிற வேலைகள் மட்டுமே சரி அப்படின்ற தற்பெருமை. அடுத்து நேச்சுரலாகவே இவங்களுக்கு கோபம் அதிகம். இந்த சக்கரத்தோட ஒரு தன்மையும் அது கூட தானே. ஸோ அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மற்றவங்க இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறனால அது எதிர்பார்ப்புனால இருக்கலாம், பொறாமைனால இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்தினாலையும் இவங்க வந்து அடுத்தவங்க மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து ஆன்மீக காரணங்கள். இந்த மூலாதாரத்தில் இருந்து இழற குண்டலினி சக்தி இந்த 3 சக்கரங்கள் கீழே இருந்த 3 சக்கரங்கள் மூலாதாரம், ஸ்வாதிஷ்டானம், மணிப்பூரம் கடந்து இங்கே வரும்போது அது அங்கேயே ஆன்ம மணிப்பூரகத்திலேயே ஆன்ம விசாரணை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. பட் இங்கே வரும்போது அந்த பௌதிக உணர்விலிருந்து விடுபட்டு ஆன்மீக உணர்வுக்குள்ள அது மாற்றம் அடையுது. எஸ், அவ்வளோ நேரம் இருந்த அந்த கர்மாக்குரிய குணங்கள், கோபம், பயம் எல்லாத்தையுமே, துக்கம் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இங்கே வரும்போதே நம்ம என்ன பண்ணுறோம், அன்பு, கருணை, பாசம், பச்சாதாபம், தூய்மை அப்படிங்கிற உயர் அலைகளுக்குள்ள போக ஆரம்பிக்கிறோம் இல்லையா. அதனால இங்க வரும்போது இது சமநிலையில இந்த சக்கரம் மேல் நோக்கி முன்னேறுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதை என்ன சொல்றாங்க, பர அன்பின் இருப்பிடம். பர அன்புன்னா பிரபஞ்ச அன்பு, அதை தான் இவங்க பர அன்புன்னு சொல்றாங்க. அதோட இருப்பிடம் நம்மளோட மனசு வந்து பிரபஞ்ச மனசோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறாங்க. இது இந்த சக்கரங்கள் இணையும் இடம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், கீழே இருக்கக்கூடிய அந்த 3 சக்கரங்களும் மேலே இருக்கக்கூடிய அந்த 3 சக்கரங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடிய இடம் வந்து இதுதான். அதே மாதிரி தான் இந்த இதயம் திறக்கும் போது தான் நமக்குள்ள, ஏன்னா கர்மா முடியுது, ஸோ இதை இங்கே வந்து இந்த ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் போது தான் ஞானம், நமக்குள்ள அதிகமான ஞானம் வந்து உள்ள வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. சுய அன்பு, பிரபஞ்ச அன்பா விரிவு அடையக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இது. அடுத்து விளைவுகள். நாம் இது வந்து செக் பாயிண்ட். விளைவுகள்ன்றது செக் பாயிண்ட். நம்மளை நாம இந்த சக்கரம் சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு இடம் இது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் உறவுகளை கையாளுதல். எப்படி நம்ம உறவுகளை எப்படி பார்க்குறோம், நம்ம வந்து அவங்கள பார்த்து பயப்படுறோமா, இல்லை இவங்கள்கிட்ட அடிமையாக இருக்கிறோன்னு நினைக்கிறோமா, இல்லை உறவுகளை ரொம்ப அழகாக சந்தோஷமாக இணக்கமாக அவங்களோட சேர்ந்து இருக்கிறோமா, எவ்வளோ கோவக்காரனாக இருந்தாலும் அவங்களோட அந்த நிமிஷம் அட்ஜஸ்ட் ஆகி அடுத்த நிமிஷம் அவங்க தப்புகளை சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகாக அதை கையாள திறமை நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்து நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட நிறைய எதிர்பார்க்குறோமா, நீ இருக்கிறல்ல, நீ இதை செய்ய வேண்டியதானே, அதை பண்ண வேண்டிய, நான் என்னோட வேலை ஃபஸ்ட்டு செய்யணும், அவங்க கிட்ட எதிர்பார்க்க வச்சுக்கிட்டு இந்த வேலை செய்யக்கூடாது. ஸோ அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது அவங்க அந்த வேலையை செய்யலைன்னா எனக்கு கோபம் வரும். கரெக்டா. ஸோ அது வரக்கூடாதுன்னா நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த காரியங்களை, நம்மளோட வேலைகளை கரெக்டாக செஞ்சுட்டே போயிடணும். எல்லாம் ஃபர்ஸ்டே ரொம்ப ப்ராப்பராக அதை அசைன் பண்ணி கொடுக்க தெரியணும். இதைத்தான் எவ்வளோ அழகாக நம்ம உறவுகளை கையாளுறோம் அப்படிங்கிறதுல இருக்கு. அடுத்து நம்ம வாழ்க்கையில் யாராச்சும் ஸ்பெஷல் பர்சன்ஸ் இருக்காங்களா, பர்சனலாக வைஃபுக்கு ஹஸ்பண்டோ, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபோ, இல்லை அம்மாவோ பிள்ளைகளோ ஒருத்தர் ஸ்பெஷலாக இருக்கிறது வந்து தப்பு இல்லை. ஆனால் அவங்க மேலே கூட அதீத பற்று வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. எல்லாருமே அவங்க லைஃப்பை வாழ தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து என் குழந்தை தான் எனக்கு உயிர், என் குழந்தை இல்லைன்னா நான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அதீத பற்றோ, இல்லை கணவன் மனைவி உறவில் கூட அந்த அதீத பற்றோ இருக்கக்கூடாது. அதுவும் செக் பண்ணிக்கலாம், நம்மக்கிட்ட அந்த பற்று இருக்கா. இந்த பற்று கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம். சிலர் வந்து பொலிட்டீஷியன் மேலேயோ இல்லை நடிகர்கள் மேலேயோ அதிகமான பற்று வைப்பாங்க. அவங்களுக்காக தீக்குளிச்சு சாகிற அளவுக்கு கூட சிலர் துணிறாங்க இல்லையா. அப்போது அதெல்லாம் வந்து இந்த சக்கரம்
சரியா இல்லை அப்படிங்கறதான். இதெல்லாம் நாம நமக்குள்ளேயே செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். இந்த விளைவுகள் எப்படி இருக்கு, இதோட விளைவுகள் எப்படி இருக்கு, அதை வச்சு நம்ம சக்கரம் கரெக்டா இருக்கா இல்லையான்றத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்தது வாழ்க்கையை எதிர்கொள்ளுதல். உறவுகளை எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க, அதுல வரக்கூடிய சவால்களை, ஒரு பிரச்சனை வருது, ஆமா வருது, அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன், பாடம் கத்துக்க தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வோட நீங்க அந்த பாடத்தை எதிர்கொள்றீங்களா, அதை எந்த மாதிரி எவ்வளோ அழகா எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கறதுல இருக்கு. அதே மாதிரி எப்போ எதுக்கோ பயந்து, இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா பயந்து ஓடி ஒளிகிறீங்களா, அதை அழகா எதிர்கொள்கிறீங்களா பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு தனிமை தான் பிடிக்குதா இல்ல உறவுகளோட வாழ பிடிக்குதா அப்படிங்கறதுலயும் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க இப்ப வாழ்ற இந்த வாழ்க்கையில நீங்க பாதுகாப்பா ஃபீல் பண்றீங்களா இல்ல கஷ்டப்படுறோம் பயந்து பயந்து வாழ்றீங்களா, இதெல்லாம் செக் பண்ணீங்கனாலே நம்மளோட சக்கரா எந்த அளவுல அழகா இயங்குது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நமக்கு ஏற்படக்கூடிய இந்த சக்கரம் சரியா இயங்கல அப்படின்னா நமக்குள்ள நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, நுரையீரல் பிரச்சனை சொல்றாங்க இல்லையா, பிராங்கைட்டிஸ், பிராங்கோலிஸ், அந்த மாதிரி நிறைய வியாதிகள், நிமோனியா. இப்போ லேட்டஸ்டா நிறைய பேர் நான் இறந்து போறதை கூட கேள்விப்பட்டேன். நுரையீரல்ல போய் தண்ணி அளவுக்கு அதிகமா தண்ணி சேர்ந்துருச்சு, எப்படி சேர்ந்துச்சுன்னு தெரியல, அதை வந்து சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டவங்க இறப்பு வரைக்கும் கூட போய் இறப்பு வரைய கூட போய் பார்க்குறாங்க. அந்த மாதிரி அடுத்து இருதய கோளாறு, ஹார்ட் ஆல்வு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை பிளாக்காக இருக்கலாம், இல்லைன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஹார்ட்ல ஹோலே இருக்கலாம். இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த சக்கரம் இம்பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது தைமஸ், நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், 2 லங்ஸுக்கு நடுவில் ஒரு சுரபி இருக்கு, அதை தான் வந்து தைமஸ்ன்றோம். இதோட மெயின் வேலை டி செல்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்லை வந்து உற்பத்தி பண்றது. இந்த செல் வந்து அந்த லிம்போட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம், அதோட செல்லுங்க. அதோட வேலை என்னன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி அழிக்கக்கூடிய ஒரு வேலை. நம்மளோட செல் எது, வெளியே இருந்து வரக்கூடிய ஃபாரின் பாடி எது அப்படிங்கிறத அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை பிரித்து எடுத்து அந்த தேவையில்லாத செல்களை எல்லாம் அழிக்கக்கூடிய வேலை வந்து இந்த தைமஸ் சுரப்பி தான் செய்யும். ஸோ அதோட ஹார்மோன்ஸ். ஸோ இது வந்து சரியா இயங்காட்டி நமக்கு நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடும். இதைத்தான் இதில் வரக்கூடிய ப்ராப்ளமா. அடுத்தது மார்பக கோளாறு. இங்கே வந்து மார்பக கோளாறு அப்படின்னு சொல்கிறப்போ கார்டியாக் ப்ராப்ளம்னு சொல்கிறோம், ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லலை, கார்டியாக் ப்ராப்ளம். அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் வந்து மார்பக கோளாறு தான். அதே மாதிரி மார்பக புற்றுநோய் நிறைய பேருக்கு இப்போ வந்துட்டே இருக்கு. அதுவும் இந்த சீசன்ல நிறைய பேர் மார்பக புற்றுநோயில அவஸ்தைப்படுறாங்க. அடுத்து மூச்சு திணறல். யாருக்கெல்லாம் பிரீத்திங் ப்ராப்ளம், வீசிங் இருக்கோ அவங்களுக்கும் இந்த சக்கரம் சரியா இல்லாததுனால, அதே மாதிரி ஆஸ்மா கம்ப்ளைண்ட் அவங்களுக்கும் இந்த சக்கரம் சரியா இயங்கல. அடுத்து தோள்பட்டை வலி. எப்போ அன்பு கருணை இல்லையோ தோள்பட்டை வலியும் கை வலியும் நமக்கு கட்டாயம் வரும். நாம சுமக்கிறத வலியோட சுமக்கிறோன்னு அர்த்தம். எப்போ வந்து ஒரு விஷயத்த நான் தான் செய்கிறேன், நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஈகோவோட நாம அதை பார்க்க ஆரம்பிக்கும் போதே நமக்கு தோள்பட்டை வலியும் கை வலியும் வருது. ஸோ அன்பு குறையறதுனால தான் மெயினான ரீசன். ஸோ இது எல்லாமே நம்ம ஹார்ட் சக்கரா சரியா இயங்கலைன்னா நமக்கு வரக்கூடிய உடல் நல இது கோளாறுகள். இது எல்லாத்த விட மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம்னு சொல்றோம் இல்லையா, இது அதிகமா வரும். ஸ்ட்ரெஸ் வந்து தேவையே இல்லாம ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கூட ஒரு சின்ன விஷயமா தான் இருந்திருக்கும். இன்னைக்கு தண்ணி வரல அப்படின்னா கூட, குழால தண்ணி வரல, வரல, அந்த குழா சரி பண்ணா முடிஞ்சு போச்சு. ஆனா லேடிஸ் வந்து எனக்கு தண்ணி வரல, காலையிலேயே தண்ணி வரல, சோ வாட், அடுத்த டேப்ல போய் பிடிங்களே, என்ன தப்பு இருக்கு? அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுல நிறைய டேப்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு டேப்ல போய் பிடிச்சுக்கலாம் அவசரத்துக்கு. இல்லை எனக்கு தண்ணியே வரல அப்படிங்கறதுனால அதை வந்து ஒரு டென்ஷனா எடுத்துக்கிட்டு கத்துக்கிட்டு காலையிலேயே அந்த டென்ஷனை கொண்டு போறது. ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சிடுவோம், அதை தேட டைம் இருக்காது, பொறுமை இருக்காது, அதனால ஒரு டென்ஷனா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக வந்து இது பண்றது கூட
மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கும். அடுத்தது நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் விஷயம் பண்ணலாம். தியானம், மெயினான விஷயம் வந்து தியானம் தான். அடுத்தது சைவ உணவு. அடுத்து இயற்கையோட கிரீனரிஸ், எங்கே வேணால் போங்கப்பா. காட்டுக்கு போகிறீங்களா, இல்லை மலை பிரதேசங்களுக்கு போகிறீங்களா, எங்கே தோட்டங்களுக்கு போங்க, எங்கே இயற்கையோடு இணைந்து இருங்க. அழகாக ஹார்ட் சக்கரா அதுவே உங்களை வந்து மெல்ட் பண்ணி கொண்டு வந்துடும். அடுத்தது ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அக்செப்டன்ஸ், அதுதான் வேணும். என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வேணும். அடுத்தது மன்னித்தல். எஸ், நடந்துருச்சு, அவங்க கிட்ட போய் அப்படியே கோவத்தையோ இல்லை வருத்தத்தையோ வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஸோ மன்னிக்க பழகுங்க. அது அடுத்தது மன்னிக்கிறதோட இல்லை, அதை மறந்து போகவும் பழகுங்க. அப்போது இந்த சக்கரா வந்து நம்ம சரியாக ஆரம்பிக்கும். அடுத்தது சேவை. ஹார்ட் சக்கரா சரியாக இயங்கணும்னா 100% வந்து சேவை பண்ணுங்கப்பா. மற்றவங்களுக்கு எவ்வளோலாம் உங்களால் சேவை பண்ண முடியுதோ அந்த சேவை மனப்பான்மையே வந்து ஹார்ட் சக்கராவோட ஏன்னா அங்கே கருணை, பரிவு, பச்சாதாபம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுவே அந்த சக்கரத்தை ரொம்ப அழகாக இயங்க வைக்கும். அடுத்தது தான தர்மம். அவங்களுக்கு முடிஞ்ச மாதிரி அது அன்னதானமாக இருக்கலாம், வஸ்திர தானமாக இருக்கலாம், ஞான தானமாக இருக்கலாம், கல்வி தானமாக இருக்கலாம், என்ன தானம் வேணாலும் பண்ணுங்க. தான தர்மம் கூட மனதுக்குள்ள ஒரு குழந்தைக்கு அவனை கொடுத்துட்டோம், அந்த குழந்தை சிரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த சந்தோஷம் நமக்குள்ள வந்து சேர்ந்துரும் இல்லையா. ஸோ அந்த சந்தோஷமே வந்து உங்களுக்கு ஹார்ட் சக்கராவை ஃபில் பண்ணிடும், ஒரே மனசு நிறைஞ்சு இருக்கும். அந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணும்போதும் இதாகும். இதுக்கு நிறையா இது இருக்கு. நம்ம மார்பை விரிச்சு செய்யக்கூடிய யோகாசனங்கள் இருக்கு, அதையும் செய்யலாம். அடுத்து பிராணாயாமா, நாடி சுத்தி. ரொம்ப பிராணாயாமான்னு வரும்போது ஒன்றும் இல்லை, பூரகம், கும்பகம், ரேஷகம், அதாவது மூச்சை உள்ள இழுக்கிறது, நிறுத்துறது, வெளியே விடுறது, இது பிராணாயாமா. நாடி சுத்தி அப்படிங்கிறது மூச்சை அப்படியே ஒரு மூக்கில் இழுத்து இன்னொரு மூக்கு வழியாக வெளியே விடுறது, இது நாடி சுத்தி. இதை எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ நம்ம லங்ஸ் வந்து விரிவடைய ஆரம்பிக்கும், நம்மளோட பிராணசக்தி வந்து அதிகமாகும். எப்போ பிராணசக்தி அதிகமாகுதோ ஹார்ட் சக்கரா ரொம்ப அழகாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசனங்களும் நம்மளோட நெஞ்சை விரிச்சு நாம செய்யக்கூடிய ஆசனங்கள். ஸோ இதை செய்யும் போதும் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஹேல் எக்ஸல் பண்ணிட்டு தான், உள்மூச்சு வெளிமூச்சை வாங்கிட்டே தான் இந்த ஆசனங்கள் எல்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆசனங்கள் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெஞ்சு விரிவடையும் போது காற்றோட அழுத்தம் உள்ள நிறைய காற்று வந்து உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிராணசக்தி நமக்கு அதிகமாகுது. அடுத்து நான் சொன்ன மாதிரி தான் பிராணாயாமா அண்ட் நாடி சுத்தி பண்ணிங்கனாலும் இந்த சக்கரம் ரொம்ப அழகாக இயங்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணுங்க, நம்ம சக்கரங்களை நாம் ரொம்ப அழகாக இயக்கிக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.